ஹலோ கிட்ஸ், இன்னைக்கு பீர்பால் கதையோட பழமும் இல்லை தோலும் இல்லை அப்படிங்கிற கதை பார்க்கலாம். அக்பர் ஒரு நாள் அரசியாரோட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது அக்பருக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அக்பரோட இலையில நிறைய வாழைப்பழங்கள் வச்சுருந்தாங்க. அப்போது சாப்பிட்டு முடித்த உடனே வாழைப்பழங்களை சாப்பிட்டுட்டு அக்பர் என்ன செய்கிறாருனா அந்த தோலை எல்லாம் அரசியாரோட இலையில் வச்சிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அக்பர் கிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறதுக்காக பீர்பால் அங்கே வராரு. அப்போ பீர்பால் கிட்ட அக்பர் சொல்கிறாரு, நான் இப்போ தான் உங்களை நினச்சேன், நீங்கள் வந்துட்டீங்க. இங்கே பார்த்தீங்களா, இலையில் வச்சுருந்த எல்லா வாழைப்பழத்தையும் அரசியார் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்கிறாரு. அப்போ பீர்பால் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு, ஆமாம் அரசி, ஆமாம் ராஜா, அரசியாரோட இலையில் இருக்கிற தோலை பார்க்கும்போது அரசியார் நிறைய பழங்களை சாப்பிட்ருப்பாங்க போல், அவங்களே நிறைய பழங்களை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. உடனே அக்பர் சொல்கிறாரு, ஆமாம், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க பீர்பால், எனக்கு ஒரு பழம் கூட அவங்க கொடுக்கல, எல்லா பழத்தையும் அவங்களே சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு அக்பர் சொல்கிறார். அப்போ பீர்பால் என்ன செய்கிறாரு, பீர்பாலுக்கு புரியுது அக்பர் அரசியாரை கிண்டலுக்காக தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பீர்பால் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, அரசியார் பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு தோலை இலையிலேயே வச்சிட்டாங்க, ஆனால் நீங்கள் பழத்தையும் சாப்பிட்டுட்டு தோலையும் சேர்த்து சாப்பிட்ருக்கீங்க, அதுதான் உங்கள் இலையில் ஒரு தோல் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை வச்சே சொல்லிடலாம், நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கீங்க, பழமும் சாப்பிட்டு தோலையும் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு பீர்பால் சொல்கிறார். உடனே பீர்பால் சொன்னதை கேட்டு இப்போ அரசியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அக்பர் அரசியாரை கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு பீர்பால் கிட்ட. ஆனால் பீர்பால் அரசியாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஸோ அரசியார் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பீர்பால் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, நல்ல வேளை என் இலையில் இந்த பழத்தோலையும் சேர்த்து அவர் சாப்பிடாமல் விட்டு வச்சுருக்காரு அப்படின்னு அரசியார் கிண்டலாக சொன்னோன்னே அக்பருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திகைச்சு போய் நின்றுட்டாராம். இதுதான் இந்த கதை, பழமும் இல்லை தோலும் இல்லைங்கிற கதை. ஸோ பீர்பால் அவருடைய புத்திசாலித்தனத்தினால அக்பர் கிட்ட பேசியிருக்கார். இன்னொரு நாள் இன்னொரு கதை பார்க்கலாம். பாய்.